கொடுத்திருக்காங்க. இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸோட நெகட்டிவ்ஸ், இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் டிராமா தான். ஸோ அதனால கொஞ்சம் கதைக்குள்ள ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஹாரர் ஜான்ரா, அதுவும் பழைய கிளீச்சேவான ஸ்டீரியோ டைப்ஸ் அங்கங்க வச்சிருந்தாலும் ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸை குறைச்சு அந்த கேரக்டர் டிராமா வந்து எப்படி ஹாரர்ல ஃபேஸ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டி பாக்குறதுக்கு புதுசா இருக்கிற மாதிரி ஃபீலையும் தரும். அதே சமயம் ரொம்ப ஸ்லோவா போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜான்ரால வந்த வெப் சீரிஸ் அண்ட் படங்கள் வந்து இவ்வளவு ஸ்லோவா நம்ம பார்த்தது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்கும். மற்றபடி பென்னிவைஸ் அந்த இட்டுங்கிற கேரக்டரை ஒரு 70% இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்கும் தரும். அதே மாதிரி ரெகுலரா பார்த்துட்டு இருக்க எல்லா கிளீச்சேஸும் இதுல இல்லாதங்காட்டி இதுக்கு முன்னாடி வந்து பேய் படங்கள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, இதுல அந்த லாஜிக் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வந்து தோன்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சில கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னுமே டெவலப் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு ஃபீலுமே வந்து பார்க்கும்போது தரும். அண்ட் இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பாயில்